5வது போட்டியாளரா தெரிவு செய்யப்பட்ட அபினேஷ்க்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த வாரம் சூப்பரா பாடுனாருங்க. ஏற்கனவே 4 பேர் தெரிவு செஞ்சுட்டாங்க. இந்த வாரம் ஒருத்தர் தெரிவு செஞ்சிருக்காங்க. அதுல அபினேஷ் தான் தெரிவாயிருக்காரு. அவர் இந்த வாரம் சங்கமம் திரைப்படத்துக்காக மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் அந்த பாடல பாடுனாருங்க. சூப்பரா பாடுனாரு. அருமையா பாடுனாரு. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு அவர் பாடுனது. இந்த அளவுக்கு தான் அவரோட பாடல் இருந்துச்சு. அபினேஷ் சூப்பரா பாடுனாரு. அர்ச்சனா மேம் அபினேஷ கும்பிட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க. அது எதுக்குன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, "நீ ஒவ்வொரு வாரமும் கிரிட்டிக்கலான பாடல எடுத்து ஒவ்வொரு வாரம் வாரம் எடுத்து பாடுற. அதுக்காகத்தான் இந்த ஆனந்த கண்ணீரும், இந்த நமஸ்காரமும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சார்ட்ட கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸ்ரீ சார் சொல்றாரு, "ஹரிஹரன் பாடுனதுக்கு அப்புறம் நீ தான் இந்த ஆஹா அந்த சங்கதிய சூப்பரா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா நீ தான் பாடுன. வேற யாரும் பாடி நான் கேட்கல. அவ்வளோ அருமையா இருந்துச்சு நீ பாடுனது. அந்த மகனே அப்படின்னு இழுத்த துண்டு இருக்குல்ல, அவ்வளோ அழகா அருமையா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாருங்க. சூப்பரான கமெண்ட்ஸ் தான் அவருக்கு கிடைச்சிச்சு. அதே மாரி சொல்றாங்க, "நீ பாடுனது கிரேட் ஜாப்." அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனா இருந்துச்சு. எமோஷனல் ஆக்குற நீ ஒவ்வொரு முறை பாடும்போதும் கிரேட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வேதா மேம் சொல்றாங்க. சரண் சார் சொல்றாரு, மெகா ஆடிஷன்ல இருந்து நான் தவிச்சிட்டு இருந்தேன். நீ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீ அவ்வளோ சூப்பரா அருமையா பாடுற. எல்லா பாடலும் அருமையா சூப்பரா பாடுற. ரொம்ப கஷ்டமான பாடல் எடுத்தா நீ பாடுற. நீ பாடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். நீ அந்த 5வது சேருக்கு 5 சேருக்குள்ள நீ போகாததுக்கு இதுவரைக்கும் காரணம் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ல விடுறனால தான். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பாடி சூப்பரா நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லி சரண் சார் சொல்றாங்க. சைந்தவி சொல்றாங்க, "என்ன எக்ஸ்பிரஷன்டா. ரொம்ப சூப்பரா பாடுன. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. மனசெல்லாம் கலங்கிருச்சு. எமோஷனலா இருந்துச்சு. காட் பிளெஸ் யூடான்னு" சொல்லி நம்ம சைந்தவி சொல்றாங்க. அவங்களும் சூப்பரா வாழ்த்துறாங்க நம்ம அபினேஷுக்கு. அபினேஷ் நல்லாவே இந்த முறை பாடினாரு. அவங்க அது மட்டும் இல்லங்க, அவங்க பாடி முடிச்ச வரைக்கும் எல்லாரும் கமெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா மேடைக்கு கூப்பிடுறாங்க. மேடைக்கு வர்றாங்க அவங்க 2 பேருமே. அவங்க மேடைக்கு அபினேஷ பத்தி பேசுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "அபினேஷ் இந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னா, அதுக்கு காரணம் இவங்க அம்மா தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அபினேஷ்க்கு பாடல் செலக்ட் பண்ணி குடுத்த உடனே முதல்ல லிரிக்ஸ பாடமாக்குறது இவங்க அம்மா தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாருங்க. அப்ப அபினேஷ்ட்ட கேட்பாங்க. அர்ச்சனா சொல்லுவாங்க, "நீங்க என்ன சொல்றீங்க அபினேஷ்?" அப்படின்னு. அதுக்கு அபினேஷ் சொல்வாரு, "அம்மா, அப்பா கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாரு. ஜட்ஜஸ்க்குலாம் போய் கும்பிட்டு வராரு. ட்ரெய்னிங் குடுத்தவருக்கும் நன்றி சொல்லி கும்பிட்டு வராரு. இவர செலக்ட் பண்ண உடனேயே அம்மா, அப்பா அதோட அவர ட்ரெய்னிங் குடுத்த ஜட்ஜஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு மாலைலாம் போட்டு அவரையும் உட்கார வைக்கிறாங்க. அதோட சொல்றாங்க, அது முடிஞ்ச உடனே சொல்றாங்க, "அடுத்த இன்னொரு போட்டியாளரா தெரிவு செய்யிருக்கோம். இந்த வாரம் இந்த சீசன்ல 5த் ஃபைனலிஸ்ட் இல்ல. 6வது ஒருத்தர் போவாரு. அடுத்த வாரம் இன்னொருத்தர் செலக்ட் பண்ணுவோம். அடுத்த வாரம் போட்டி கடுமையா இருக்கும். இந்த போட்டியில இன்னொருத்தர் செலக்ட் பண்ணப்படுவார்." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரம் ஒருத்தர் செலக்ட் பண்ண போறாங்க. இந்த சீசன் 5 போட்டியாளர்கள்ல 6 போட்டியாளர் கொண்ட சீசனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். அடுத்த வாரம் யார செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதேபோல் திவினேஷ் என்ன பாடல பாடுனா நல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த வாரமும் திவினேஷ் மக்கள் தெருவில ஒரு பாடல தான் பாடுனாரு. மக்களால தெரிவு செய்யப்படுற பாடல தான் திவினேஷ் பாடிட்டு வர்றாரு. அடுத்த வாரம் திவினேஷ் என்ன பாடல பாடுனா நல்லா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே!